டடா! ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆதி காலத்துலேருந்து இப்படி தான் வந்து தானிய வகைகளில் வந்து முளை கட்டி பயிராக இதை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் மாதிரி எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சைனீஸ் ஃபுட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படி நான் வந்து இது பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயத்தை வந்து தண்ணியில் போட்டு அலாசி ஊற வச்சுருவேன். அந்த தண்ணியை வந்து காலையில் யார் குடித்தாலும் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மோஷன் நல்லா போகும், உடம்புக்கு சூடு இருந்துச்சுன்னா தணிச்சிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த வெந்தயம் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு காட்டன் துணியில் எடுத்து நம்ம நல்லா மூட்டை மாதிரி கட்டி ஒரு பாத்திரத்துக்குள்ளே இறக்கி நல்லா இதாக இருக்கிற மாதிரி தட்டு இருக்கிற மாதிரி வச்சு மூடிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே அந்த முளை கட்டி வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம எதோடலாம் சேர்க்கலான்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்தோடையும் இப்போ புளிக்குழம்பு வைக்கிறோன்னா புளிக்குழம்போடு சேர்க்கலாம். சரிங்களா? நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். சாம்பாரோடு சேர்க்கலாம், இல்லை தோசையில் நம்ம கலந்து சுடலாம், இட்லியில் கலந்து சுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, மீதி இருக்கிறத வந்து நம்ம செடியாக போட்டு வச்சு அதோட கீரை வந்து 3 நாளில் வந்து கீரை வந்துடும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம வந்து முளை கட்டிட்டோம். அந்த இதை வந்து நம்ம போட்டோம்னா 3 நாளில் வந்து அந்த தலை வந்துடும். அந்த தலையை எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம கீரையாக நிறைய இருந்துச்சுன்னா கீரையாக சமைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி தான் சட்னி அரைக்கலாம், வெந்தய சட்னி அரைக்கலாம். இந்த மாதிரி வந்து இப்போ கொண்டு போயிட்டு நான் கொஞ்சமாக மண்ணை வந்து இது பண்ணி விட்டுட்டு அது மேலே வந்து இது தூவி விட்டுட்டு மேலே லைட்டாக மட்டும் தான் தூவணும். போட்டு ஒரு 3 நாளில் பார்த்திங்கன்னா செடி நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கும். அதுவுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதே வரல, இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்காக தான், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். ஸோ நானும் ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? எதுவுமே நம்மளால் முடியாது, எதுவுமே கிடையாது. ஸோ சாதிப்போம், சாதிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மண்ணில் வந்து லைட்டாக போட்டோம்னா ஒரு 3 days கழித்து லீஃப் வந்தங்காட்டி நம்ம எடுத்து வந்து எதை வேணாலும் செய்யலாம். தோசையில் கூட அரைச்சி ஊற்றலாம். சரிங்களா? வெந்தய தோசை மாதிரி போடலாம். நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? வேஸ்ட் ஆகுதுன்னு தூக்கி போட முடியாது. அந்த தண்ணியும் நம்ம குடிச்சிட்டோம். ஸோ இந்த விதையும் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு இது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுளி அரிசின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதோட நேம் வந்து எனக்கு தெரியல. ஸோ இது வந்து சாப்பாடாக்கி சாப்பிட்டாவோ புட்டை வச்சு சாப்பிட்டாவோ மித்தது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொன்னாங்க. கிலோவே வந்து 230 என்னமோ. சரிங்களா? இதை ஊற வச்சு சும்மா வந்து எப்படி சொல்கிறது, வேக வச்சோம்னா நம்மளுக்கு ரேஷன் அரிசிலாம் எப்படி கொட்டை கொட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் தேங்காய் இந்த மாதிரி போட்டு கூட சும்மாவே சாப்பிட்லாம். ஏன்னா சாம்பார் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட முடியாது. நான் வந்து இது தோசைக்கு வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துருவேன். சரிங்களா? அதனால தான் இவ்வளோ கம்மியாக இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். வெறுவாயில் சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி வந்து வேக தான் வைக்க போகிறேன். வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்குது. கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் வேகும். இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். பாய் எல்லாத்துக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.